அதாவது இது வந்து அப்சல்யூட்லி நார்மல். குழந்தைங்க வந்து பகல்ல தூங்கிட்டு நைட்டு கத்துறது. இது ஏன், இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கர்ப்பமா இருக்கும் பொழுது, அந்த குழந்தை கர்ப்பப்பையில இருக்கும்போது, காலம்பர டைம்ல அம்மா நடந்து நடந்து போவாங்க. வேலைக்கு போவாங்க, துணி துவைப்பாங்க, மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. அப்ப இந்த வயிறு என்ன பண்ணும், இப்படி ஆடும். இப்படி ஆடிட்டு இருக்கும்பொழுது, அந்த குழந்தைக்கு வயித்துல அது தொட்டில் மாரி இருக்கும். தூங்கும் பகல்ல. ஓகே. நைட்டு வந்து அம்மா வந்து வேலை செய்யாம படுப்பா. படுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், முழிச்சிட்டு காலம்பர ஆட்டினியே, இப்ப ஏன் ஆட்டலன்ட்டு என்ன பண்ணும், அம்மா உதைக்கும் நைட்ல. அதனால தான் நம்ம ஆப்ஸ்டிடிஷியன்லாம் ஃபீட்டல் மூவ்மெண்ட் நைட்ல தான் அதிகம்னு சொல்லுவாங்க, பகல்ல சொல்ல மாட்டாங்க. இந்த ஃபீட்டல் மூவ்மெண்ட் பார்த்தா, அதனால தான் கிக் கவுண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. நடுராத்திரி எத்தனை வாட்டி உதைக்குதுன்னு கணக்கு பண்ணுவாங்க. இது ஏன் உதைக்குது அப்படின்னா, பகல்ல ஜாலியா இருந்துச்சு, ஒரு தொட்டில் மாதிரி. நைட்டு ஐடலா இருக்குல்ல, அந்த பாப்பா கண்ணு மூச்சிட்டு அப்படி பண்ண தூங்குவான்னு அதை உதைக்கும். அதுதான் ஃபீட்டல் மூவ்மெண்ட். இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 7-8 மாசம் கர்ப்பப்பையிலேயே பழகி போச்சு. வெளியில வந்தோடனே அந்த பழக்கம் இருக்கும் அந்த பாப்பாக்கு. அதனால என்ன பண்ணும், பகல்ல நல்லா தூங்கும் அதே பழக்கத்துல, நைட்டு கண்ணு முழிச்சிடும்.